ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஸ்விகா பியூர் சில்க்ஸ். இந்த சின்ன விஷயம் நாங்கள் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் தான் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் டக்குன்னு நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம ப்ராடக்டை டெவலப் பண்ண உடனே இது ட்ரஸ்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்பி வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அஸ். ஸோ எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம், புதுசாக வர்றவங்களுக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். எங்களோடது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட். நீங்கள் கேட்குறது இதில் இருக்கிறதுல எந்த கலர்ஸ் வேணும்னாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஏன்னா இது ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டு. இந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டுங்கிறது மேனுஃபேக்சரர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடையாது. அதுவும் சாஃப்ட் சில்க் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது. பர்டிகுலராக சிறுமுகை சாஃப்ட் சில்க் அஸ்விகா பியூர் சில்க்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சேரீ 2 சேரீனா என்னால் வந்து ப்ரீ ஆர்டர் எடுத்து பண்ண முடியாது. ஒரே கலரில் வந்து நீங்கள் ஒரு 5 சேரீ 6 சேரீ கேட்டிங்கன்னா ப்ரீ ஆர்டர் எடுத்து பண்ணி தர முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு கலர் மாற்றிருந்தாலும் நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் என்னால் பண்ணித்தர முடியும். டிசைன் என்ன கேட்டாலும் பண்ணித்தர முடியும். பட் மினிமம் 10 பீசஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ அது நிறைய எல்லாமே ஹேண்ட்லூம் ஒர்க் தான். இது ப்ரோக்ராமிங்கோ இல்லை சிடியோ இல்லை ப்ரோக்ராம் வச்சுட்டு மறுபடியும் ரன் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி இது பவர்லூம் கிடையாது, ஹேண்ட்லூம் ப்ராடக்ட். ஸோ இதை உங்ககிட்ட மென்ஷன் பண்ணணும்னு, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணி தரீங்களா அப்படி பண்ணி தரீங்களான்னு நீங்கள் கேட்குறதுக்காக இதையும் சேனலில் நான் உங்களுக்காக போடுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இது ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டு. அதுக்குண்டான லீட் டைமும் எனக்கு கொடுக்கணும். டக்குன்னு ஒரே நாள் 2 நாளில் கொடுங்கனாலும் இது கொடுக்க முடியாது. இது கையிலேயே வீவ் பண்ணுறது, ஒவ்வொன்றும் கையில் பின்னல் போடுறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அஸ். எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் இதை பார்த்து வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழசை என்னைக்கும் விட்டு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? பரவாயில்ல, என்ன இது நாம தான் பப்ளிஷ் பண்ணாமல் விட்டுட்டோம், மேனுஃபேக்சரிங் பண்ணி ஷாப்புக்கே போட்டுட்டு இருந்தோம், டைரெக்டாக கஸ்டமருக்கு கொண்டு போக முடியலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ யோசிக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸும் இதுதான் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிராண்டட் அப்படின்னே சொல்லலாம். சிறுமுகை அஸ்விகா பியூர் சில்க்ஸ்னாவே ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸு. பல்லு ஒரு கலர், பாடி ஒரு கலர், பார்டர் ஒரு கலர். பார்டரில் வந்து அழகாக ஒரு டால், அதாவது பரதநாட்டியம், நம்ம ட்ரெடிஷ்னலோட மாடல் இதெல்லாம் சரிங்களா. ஸோ இது வந்து ரெகுலராக எங்ககிட்ட போயிட்டுருக்கு. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தாண்டி ரீட்டைல் ஷாப் ஆகட்டும் இல்லை ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் ஆகட்டும் டைரெக்டாக பேமெண்ட் பண்ணி எடுக்கிறீங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. டைரெக்டாக வரும்போது எல்லாருமே வந்து இது ட்ரஸ்டபிள் ப்ராடக்ட்னு சொல்லி நம்பும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நிறைய கலர்ஸ் வந்து இதில் போயிட்டுருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது நிறைய கஸ்டமர் கேட்குறதுனால மட்டும்தான் இந்த கலரை ரிப்பீட்டடாக நாங்கள் போட்டுட்ருக்கோம், இந்த பேஸ்டல் சைடு மட்டும். ஏன்னா வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் தான் பண்ணியிருக்கோம். ஒரு பரதநாட்டியங்கிறது நம்ம தமிழாகட்டும் இந்தியர்களாகட்டும் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு போஸ். பட் ஆனால் இதில் போடுற கலர்ஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கலர்ஸுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங், ஆல் ஓவர் இந்தியா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஃப்ரீ ஷிப்பிங். எதை பார்த்தாலும், யார் எந்த ஒரு வீடியோவை பார்த்துருந்தாலோ இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துருந்தாலோ தயவு செஞ்சு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது எந்த சேரீ கேட்குறீங்களோ அதை மார்க் பண்ணி அனுப்புங்க. மொத்தமாக வந்து பார்த்துட்டு உடனே கால் பண்ணி பேசும்போது என்னால் வந்து என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்க முடியாமல் மறுபடியும் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதை மார்க் பண்ணி அனுப்பும்போது அதுக்குண்டான லீட் டைம் ஆகிடுது. அந்த லீட் டைமில் வந்து சாரியும் சோல்ட் அவுட் ஆகிடுது. ஸோ நீங்கள் எதை பார்த்தாலும் சரி டக்குன்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை மார்க் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். அதுக்கும் முன்னாடி நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இதையும் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேன் இருக்கிற கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்னென்னா உடனே வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வந்துடுங்க. டிஸ்பிளேலையும் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரு. அது போக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு டிலே ஆகும், நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லிங்க்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு லிங்க்குள்ளே வந்துடுங்க. லிங்க்கில் வந்துட்டீங்க அப்படின்னா இது போஸ்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாச்சு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கம்மி இல்லாமல் நம்ம ரீசெல்லர்ஸ் மட்டுமே ஒரு 3000-4000 பர்சன்ஸ் இருக்காங்க. இது வந்து மார்க்கெட் லெவலில் 1/3. இது இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கறது 5800. பட் மார்க்கெட் வேல்யூ 50,000 சம்திங் இருக்கும். ஒரு 1% 2% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ எப்போ யோசிங்க, உங்களுக்கு நம்ம போய் எப்படி வாங்கணும், மேனுஃபேக்சர் ரேட்டை வாங்கலாமா இல்லையாங்கிறத நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 இந்த கலர் காம்போலாம் வந்து ரொம்ப ரேர், மேக்ஸிமம் கிடைக்காது.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டல், அதாவது நார்மல் ஜென்ரேஷனுக்காகட்டும் இல்லை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காகட்டும், ட்ரெடிஷ்னலாக யோசிக்கிறவங்களுக்காகட்டும், ஃபேன்சியாக யோசிக்கிறவங்களுக்காகட்டும், இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வியர் பண்ணுறவங்கள பொறுத்து இருக்குது இதோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக சேனல்லையும் கேட்டாங்க, பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, சீரியல் ஆக்டர், சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கேட்டாங்க. நான் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணாமல் வெறும் மேனுஃபேக்சரிங்கில் மட்டுமே இதை நான் எல்லா கஸ்டமருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு இதோட வேல்யூ நாளைக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் நீங்கள் வந்து இந்த ரேட் ஏற்றிடுவீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது மேனுஃபேக்சரிங் யூனிட், ட்ரஸ்டபுளாக இருக்கணும். சந்தேகமாக இருக்குன்னா நேரில் கூட வந்து பார்த்துட்டு போங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணுற விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட்டில் இருங்க. ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் மாதிரி கிடையாது, சோசியல் மீடியாங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்டேஷனில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற விஷயத்த நாம் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நான் அப்டேட்டில் இருக்கேனா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் தான் வந்து நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் மூலிமா நான் நிறைய அப்டேட்டில் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.